செய்திகள் தொடர்கின்றன. ரஃபேல் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிரான தாக்குதலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தீவிரப்படுத்தியுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் ஊதியம் வழங்கப்படாத நிலையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஊழியர்கள் ரஃபேல் ஒப்பந்தத்தை பெற்றுள்ள அனில் அம்பானியின் நிறுவனத்திற்கு சென்று விடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். ரஃபேல் விவகாரம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையே காரசார விவாதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போடாதது ஏன் என்று ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நிர்மலா பதிலளித்திருந்தார். இவை முழுவதும் பொய் என தமது ட்விட்டர் குறிப்பிட்டிருந்த ராகுல் காந்தி ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை அரசு கூறி வருவதாக தெரிவித்திருந்தார். ராகுலுக்கு பதிலளித்திருந்த நிர்மலா சீதாராமன் 2014 முதல் 2018 ஆண்டு வரை 26,570 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் 73,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிலையில் இருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் தவித்து வருவதாகவும் அந்த ஊழியர்கள் அனைவரும் ரஃபேல் ஒப்பந்தத்தை பெற்றுள்ள அனில் அம்பானியின் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்ல வற்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.